வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இது ஒரு பொன்மாலை பொழுது கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்து என்ற பவானியும் தர்ஷினி என்ற முரளியும் அழுத்தமாக குரல் எழுப்பினர். நீ இறந்துட்டதா சொன்னா அதை சட்டத்தின் முன்னால ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் அதை அப்படி செய்ய முடியும், சொன்னார் தர்ஷினியின் பெரியப்பா. நான் இப்படியே தலைமறைவா இருந்தா என்னாகும்? இப்போ உன் சொத்தை யார் யார் பாதுகாத்து வருகிறார்களோ அவர்களிடமே இருக்கும். இந்த வருடத்துடன் முடியும். உன்னோட ஹோட்டல் லீஸ் மட்டும் வேண்டுமானால் நீட்டிக்கலாம், அல்லது அவர்கள் அதை கோர்ட்டின் வசம் ஒப்படைக்க கோர்ட் என்ன முடிவு எடுக்கிறதோ அதன்படி செய்யலாம். பெரியப்பா, எப்படி இந்த மோசமான ஆளு நவநீதம் சொத்துக்காகத்தான் என்ன தேடுறாருன்னு சொல்றீங்க? அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஏமா, அமெரிக்கன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த உன்னை ஏன் இவன் அவசரமா படிப்பை நிறுத்தி சென்னைக்கு கூட்டிக்கிட்டு வரணும்? அவனுக்கு ஏதோ உள்நோக்கம் இருந்திருக்கு. அதை தெரிஞ்சால்தான் உன் அம்மா அதை தெரிந்ததால்தான் உன் அம்மா இவர்களிடம் கொடுத்து உன்னை தப்புவித்தார்கள். அது மட்டுமல்ல, இப்போ உங்ககிட்ட பழகிறது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கும் கொடுக்கணும் என்ற வாக்கியத்தின்படி நவநீதம் நல்லவனா இருப்பானோ என்ற சந்தேகம் உனக்கு வந்து விட்டது. இதை கேளு என்று சொல்லி பிரேமின் கையில் இருந்த ஐபேடை வாங்கி அதில் ஜிமெயிலில் வந்த ஒரு ஆடியோ ஃபைலை போட, அன்று நவநீதம் தன் மகனிடம் பேசியது ஒலிபரப்பாகியது. பெரியப்பா, வெளிநாட்டில் இருக்கும் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றவன் பின்னாடி இது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இதை பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. என்னோட பாடுற போட்டியில் இருக்கிற சந்துருங்கிற பையன் கூட அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு சொல்லி லவ் ப்ரப்போஸ் பண்ணா. இந்த ஆடியோவில் இருக்கிற விஷயம் வேற, நான் கேட்குற விஷயம் வேற. என்னை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட நவநீதம் அங்கிள் மட்டும் தனியாக வரல, எங்கள் அம்மாவும் கூட வந்தாங்க. அடுத்தது ஸ்கூல் டிசியில் அம்மா தான் கையெழுத்து போட்டு வாங்கினாங்க. ஸ்கூல்ல இருந்து மதுரை ஹோட்டலில் தங்குற வரைக்கும், ஏன் மறுநாள் நாங்கள் ஹோட்டலை விட்டு கிளம்புற வரைக்கும் நல்லா தான் நவநீதம் அங்கிள் கூட பேசினாங்க. அம்மா கார்ல ஏறின பிறகு கூட அவங்க கிட்ட பேசலையே தவிர எங்கிட்ட மட்டும் சிடு சிடுன்னு இருந்தாங்க. ஒரு இடத்துல வண்டி நின்னப்ப பாத்ரூம் போகிறதுக்கு கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி கூட்டிக்கிட்டு போய் கொல்ல பார்த்தாங்க. நல்ல வேளை முரளியும் அக்காவும் வந்ததால நான் சாகாம இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஒருவேளை இவங்க என்னை கொன்னு அந்த இடத்துல போட்டு நான் யாருன்னு தெரியாம அனாதை பிணமா இருந்து என்னை புதைக்கவோ எரிக்கவோ செஞ்சிருந்தா உங்க யாருக்குமே நான் சத்தது தெரியாம இருந்திருக்கும். அப்போ அம்மா என்ன கொல்ல பார்த்தது அந்த நவநீதத்துக்கு எங்க சொத்தெல்லாம் போகணும்னு தானே? எங்க மாமாங்களுக்கு என்னை விட என் சொத்துக்கள் முக்கியமே கிடையாது. வேற ஏதோ இவங்களுக்கும் நவநீதம் அங்கிளுக்கும் இடையில இருக்கு. அதுக்கு நான் இடைஞ்சலா இருப்பேன் என்ற காரணத்துக்காக கூட கொல்ல பார்த்திருக்கலாம். இந்து தன் தாய்மேல் குற்றங்களை அடுக்கத் தொடங்கினாள். வைத்தி அதை கேட்டு பொறுக்க முடியாமல் இடையில் குறுக்கிட்டு, இல்லம்மா, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசக்கூடாது. மதுரை ஹோட்டல்ல வச்சு என்ன நடந்ததுன்னா என்ற வைத்தி தொடங்க, முரளி வைத்தியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, வேண்டாம் மாமா, போதும் நிறுத்துங்க. அவ புரியாம பேசுறா, அதுக்கு நீங்க விளக்கம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றவன் இந்துவை பார்த்து, தர்ஷினி, அப்பா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்து ஹரிஹரனை பார்க்க அவர், இந்திரா சொல்லுமா, என்னோட வாரிசை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? மாமா, உங்க பையன்கிட்ட கேட்டீங்களா? அவங்களுக்கு சம்மதமா? அவன்தான் இன்னைக்கு வந்து பேசி நிச்சயம் பண்ண சொன்னான். அதுக்கு தான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை வைக்க வேண்டியதுதான். உன்னோட விருப்பத்தை சொல்லிப்போ. சரி மாமா, எனக்கும் சம்மதம்தான். இந்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேகமாக உள்ளே நுழைந்தான் சுபாஷ். ஹரிஹரன் ஏதோ பேசத் தொடங்கும் போது அவரின் மொபைல் போன் அழைக்க அவர் எடுத்து பேசி முடிக்கும் வரை பொறுமை காத்தவன் அவர் பேசி முடித்தவுடன் சுபாஷ் தன் கையில் இருந்த பேப்பரை தூக்கி எல்லோருக்கும் நடுவில் தரையில் வீசினான். முரளி அவனை கேள்வியாய் பார்க்க, என்ன முரளி பார்க்குற? இது உங்க பேப்பர் தானே? இதுல 3வது பேஜ்ல 4வது காலத்துல பாரு. இவளை பிரேமண்ணா கையில தூக்கிட்டு வந்த போட்டோவை போட்டு நவநீதம் பையன் பிரசன்னா வச்ச பார்ட்டியில குடிச்சிட்டு மயங்கி கிடந்தான்னு எழுதியிருக்கான். டேய், எப்படிரா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுடா. அப்பா முதல்ல இதை என்னன்னு விசாரிங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே சப் என்ற சத்தம் கேட்க அனைவரும் சத்தம் வந்த திசையில் பார்க்க
அங்கே உச்சபட்ச கோபத்தில் இந்துவின் அம்மா அவளின் தலைமுடியை ஒரு கையால் பிடித்தபடி அடுத்த கையை அவளை மறுபடியும் அடிக்க ஓங்கியபடி இருந்தார். ஏய், நீ நவநீதம் பையன் வச்ச பார்ட்டிக்கு போய் குடிச்சியா? உன் மாமனார் வீட்டு பேப்பர்ல வந்த செய்தி உண்மையா? சொல்லுடி, இவ்ளோ நேரம் பேசுனியே, இப்ப பேசுடி, பேசு. ஏன் வாய் மூடிட்டு இருக்க? ஸ்பீக் அவுட் என்று இறைந்தார். இந்து அவள் அம்மாவின் முகத்தை பார்த்தபடியே ஆமாம் என்று சொன்னவுடன் அடுத்த அடி அவளின் மற்றொரு கன்னத்தில் விழுந்தது. அனைவரும் இந்துவின் அம்மாவை தடுக்க முயல, யாரும் பக்கத்துல வராதீங்க என்று சொல்லியபடியே இந்துவை பார்த்து, உங்க அப்பா ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு காரணம் எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா அதுக்கு மூல காரணம் நவநீதம்னு நீ என்ன பிரிஞ்சு போன பின்னாடி தான் தெரியும். உங்க அப்பா சாகும்போது என்கிட்ட சொன்னாரு, இந்த குடும்பத்தோட மானம் நான் உயிரோடு இருந்தா போயிடும், அது போகக்கூடாதுன்னு தான் நான் செத்து போறேன். ஒருவேளை உன்னால போக வேண்டி வந்தால் அந்த நேரத்துல நீயும் என்கிட்ட வந்துடு. எக்காரணம் முன்னிட்டும் நம்ம குடும்ப மானம் போகக்கூடாது. அவங்க கேட்கறது என்னோடதா இருந்தா கொடுத்திருப்பேன். குடும்ப கௌரவம் முன்னாடி மற்றதெல்லாம் தூசு. இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம சந்ததியோடது. அதை நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னார். அந்த மானம் முன்னால போயிடுமோன்னு தான் உன்னை அன்னைக்கு கொல்ல பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு பேப்பரில் வர்ற அளவுக்கு குடும்ப கௌரவத்தை உங்கள் அப்பா உண்டாக்கின ஹோட்டல்லையே தொலைச்சிட்டு வந்திருக்கையே. உன்னை அன்னைக்கே கொல்லாமல் விட்டது தப்புன்னு தோணுது. இந்தோ இவாஞ்சலின் கையை பிடித்து முறைத்து கொண்டே, இன்னைக்கு நான் தப்பு பண்ண, சரி அன்னைக்கு என்ன தப்பு பண்ண, என்ன கொல்ல பார்த்த? வினவ, அன்னைக்கு நீ தப்பு பண்ணல. நான் பண்ண ஒரு தவறுனால ஒரு பெரிய அசிங்கம் நடக்க அடிகோலியது. நீ இருந்தா தானே அது நடக்கும். அதுக்கு நீ இருக்கக்கூடாதுன்னு தான் கொல்ல பார்த்த. வேக வேகமாக மொழிந்தார். என்ன வச்சு அப்படி என்னதான் செய்தாங்க, சொல்லி தொலைங்க ஆத்திரமாக இந்து இவாஞ்சலினிடம் கேட்டாள். அதுவா என்று இந்துவின் அம்மா ஆரம்பிக்க, முரளி ஆன்டி சொல்லாதீங்க என்று இறைய, அம்மா வேண்டாம் என்று பவானியும் இந்துவின் அம்மாவின் வாயை பொத்திய கையை விலக்கிய இவாஞ்சலின் துப்பாக்கியில் இருந்து புறப்படும் ரவை போல வார்த்தைகளை துப்ப ஆரம்பித்தார். உன்னோட 12வது வயசுல அந்த பாண்டியன் ஹோட்டல்ல எனக்கு தூக்க மருந்தும் உனக்கு மயக்கம் கலந்த போதை மருந்தும் கொடுத்து உன்னை பாலியல் ரீதியா காயப்படுத்தினான் நவநீதத்தின் மகன் பிரசன்னா. இதுக்கு நவநீதமும் உடந்த. அது மட்டுமா, அப்பனும் பிள்ளையுமா உன்னை சென்னைக்கு கூட்டிக்கிட்டு வந்து எப்படி தொழில் விபச்சாரியா மாத்துறது என்பது பற்றி பேசியதை கேட்ட பிறகுதான் நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு கொல்ல பார்த்த. இப்ப என்னடானா நீயே அவனுங்க கிட்ட போய் வம்படியா சிக்கி இருக்க. கண்ணீருடன் வந்த வார்த்தைகள் சரியான இலக்கை தாக்க கடந்த காலத்தின் அவலங்களை மேலோட்டமாக அறிந்த இந்தோ உண்மை கொடுத்த அதிர்ச்சியில் ஆடாமல் அசையாமல் கண்கள் மேல் நோக்கி நிலை குத்த அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் முன்பு வரை இரைச்சலாக இருந்த வரவேற்பறை அந்த நிமிடம் முதல் மயான அமைதியை தற்காலிகமாக தத்தெடுத்து கொண்டது. இவாஞ்சலினின் வார்த்தைகளால் அன்று நிகழ்ந்த சம்பவம் அரைகுறையாய் தெரிந்திருந்தவர்கள் மனதில் இடி போல அதிர்ச்சியை விளைவித்ததால் உயிர் உள்ள சிலைகள் போல் காணப்பட்டனர். சிறிது நேரம் அப்படியே சென்றது. சோஃபாவின் நுனியில் அமர்ந்திருந்த பவானி யதார்த்தமாக திரும்பி பார்த்தவர், முரளி இங்கு பாரு என்று கூவிக்கொண்டே இந்து அமர்ந்திருந்த இடம் நோக்கி விரைய, அதே வேகத்துடன் முரளியும் இந்துவை நோக்கி பாய்ந்தவன். ஃபிட்ஸ் வந்து சோஃபாவில் இருந்து கீழே விழத் தொடங்கி இருந்த இந்துவை கீழே விழாமல் பிடித்து கை கால்களை நேர் செய்தபடி தரையில் படுக்க வைத்துவிட்டு பிரேமி பார்த்து, நேத்திக்கு ராத்திரி கொண்டு வந்த மருந்துகளை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு வா என்று பணித்தான். பவானி துவண்டு போயிருந்த தலையை தூக்கி தன் மடியில் வைத்து கொள்ள அவளின் வாயை திறந்து தனது கைகளை பற்களுக்கு இடையே கொடுத்தபடி சுபாஷை பார்த்து, அவளோட பேக்ல மெரூன் கலர்ல பாக்ஸ் இருக்கும் எடு என உத்தரவிட்டார். முரளி இந்துவின் பாட்டியை பார்த்து, பாட்டி நீங்க போய் ஐஸ் கியூப் ஸ்ட்ரே கொண்டு வாங்க, அப்படியே 2 டவல் கொண்டு வாங்க. அதற்குள் சுபாஷ் எடுத்து வந்த பாக்ஸில் இருந்த ரப்பர் துண்டுகளில் ஒன்றை எடுத்த முரளி பற்களுக்கும் கன்னத்தோலுக்கும் இடையின் வழியாக பற்களுக்கிடையில் அந்த ரப்பர் துண்டினை வைத்த பிறகு பவானி தன்னுடைய கையை விளக்கினார். அதற்குள் இந்துவிற்கு வந்த வலிப்பின் வேகம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்க, அக்கா நீங்க உங்க கையில முதல்ல ஐஸ் வைங்க, நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் அவளுக்கு. அங்கு நின்றிருந்த அனைவரும் பவானியின் கையை பார்க்க கைகளில் பற்களின் தடம் மிக அழுத்தமாக பதிந்து அதில் இருந்து ரத்தம் துளித்து கொண்டிருந்தது. ஏமா, நீ கொண்டு போய் உன் கையை கொடுத்த, இப்ப பாரு ரத்தமே வருது.
இந்துவின் பாட்டி பவானியை பார்த்து கேட்டார். பாட்டியை பார்த்து லேசாக சிரித்த பவானி, நான் கைய வைக்கலைன்னா அவ பல்லுக்கிடையே அவளோட நாக்கு மாட்டி துண்டாகிடுமே, அதை தவிர்க்கத்தான் பாட்டி என்று சொல்லியபடியே தன்னுடைய ஒரு கையில் ஐஸ் கியூபினை வைத்து டவலால் கட்டினார். மற்றொரு கைக்கு சுபாஷ் அதே போல செய்தான். இந்துவின் உடம்பில் ஊசியின் மூலம் மருந்தினை செலுத்திய முரளி அவளை கைகளில் ஏந்தி அவளது அறைக்கு நடந்தபடியே, அக்கா திரும்பியும் வர மாதிரி இருக்கு, நீங்க அந்த ஹெவி டோஸ் மருந்தும் அப்படியே தூங்குற மருந்தும் எடுத்துக்கிட்டு வாங்க, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இந்துவை ரூமுக்குள் எடுத்து சென்று மருந்துகளை செலுத்தும் வரை எல்லோருமே அந்த அறையின் வாயிலிலேயே இருந்தனர். பல நிமிடங்கள் கரைந்தவுடன், அவ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா, இனிமே பயம் இல்ல, வாங்க போகலாம் என்றான் முரளி. நீ எப்படிப்பா அவன் நல்லா தூங்கிட்டான்னு சொல்ற? இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் போங்க, நான் என் பொண்ணு பக்கத்திலேயே இருக்க. உறங்கும் மகளை பார்த்தபடியே இவாஞ்சலின் சொன்னார். வெளியில் இருந்து எட்டி பார்த்த சுபாஷும், ஆமாம் ஆண்டி, அவன் நல்லா தூங்கிட்டா பாருங்க, ரெண்டு கையும் தலைக்கு மேல தூக்கி ரெண்டு உள்ளங்கையும் இறுக மூடி இருக்கு, இப்படி இருந்தா அவன் நல்லா தூங்குறான்னு அர்த்தம். சவேரியார், ராணி, நீ வந்து என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு விளக்கமா சொல்லு. ஜான்சன் பால்சன் வெளியே வாங்க, தூங்குறவளுக்கு உங்களால எந்த தொந்தரவும் வரக்கூடாது உத்தரவிட்டு செல்ல மற்றவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். ஹால் சோஃபாவில் அமர்ந்தவுடன் ராணியை பார்த்து அனைவர் மனதிலும் உள்ள கேள்வியை ஹரிஹரனே கேட்டார். ஏமா, உனக்கு உடம்பு முடியாம இருந்துச்சே, எப்ப குணமாச்சு, என்ன நடந்தது? விளக்கமா சொன்னாதான் எங்களால அந்த நவநீதத்துக்கிட்ட இருந்து இந்திராவை காப்பாற்ற முடியும். என்ன நடந்தது? உண்மையை, அதாவது உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளிப்படையா சொல்லிடுமா. நாங்க 2000ஆவது வருஷம் உத்தண்டி நிலத்தை வாங்கினமே, அப்போதிலிருந்து எங்களுக்கு பிரச்சனை தான். ஒவ்வொரு பிரச்சனையா முடிச்சிட்டு வந்தோம். முதல்ல பக்கத்து நிலத்துக்காரனால பிரச்சனை வரும் பொழுது இவருக்கு நட்பாக வந்தவன் தான் இந்த நவநீதம். என்ன எண்ணத்தோட இவர்கிட்ட நண்பனா மாறினானோ தெரியல. எப்போதுமே இவர் யார்கிட்டையும் எங்களை பத்தி அதிகமா சொன்னது கிடையாது. நாங்க அடையார்ல இருக்கிற ஹோட்டல்ல உள்ள ரூம்ல தான் தங்குவோம். உத்தண்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச பிறகு அவரும் நானும் அடிக்கடி அங்க எங்களுக்கு ஒரு காட்டேஜ் வச்சுக்கிட்டு தங்க ஆரம்பிச்சோம். ஒரு நாள் காட்டேஜ் கதவை திறந்துகிட்டு வந்தவர், இவா கிளம்பு, நாம நம்மோட சுபா இன்ஸுக்கே போயிடலாம்னு சொன்னார். என்ன அத்தா இப்ப வந்து இப்படி சொல்றீங்க? மணியை பார்த்தீங்களா? 11க்கு மேல ஆயிடுச்சு. இப்ப கிளம்பி போறதுக்கு பதிலா நாளைக்கு காலையில இங்க பார்த்துட்டு அப்படியே மகாபலிபுரத்துல இருக்கிற ஹோட்டலையும் பார்த்துட்டு மதியத்துக்கு மேல அங்க போகலாம். என்ன பிரயோஜனம் சொல்லு? நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு இதை என்ன நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா? இது நம்மோட வருங்கால சந்ததிக்கு போக வேண்டியது. ஒரு வேளை குடும்பமானமா அல்லது உயிரான்னு வந்தா நீ எக்காரணம் முன்னிட்டும் உயிரை பெருசா மதிக்காத. உன்னை நம்பித்தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். என்னது அத்தான், எங்க போறீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையே, பதட்டத்துடன் வினவினாள். நம்ம மானம் போற நிலைமையில இருக்கேன், அதனால தற்கொலை பண்ணிக்க போறேன். ஆனா வெளியிலிருந்து பார்த்தா ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியும். இப்ப நான் சுபாயின்ஸ் ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கேன். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. அப்பாவும் வைத்தியும் உன் உடன்பிறப்பும் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு மாதிரியான விக்கல் சத்தம் கேட்க, இவா போனை போட்டுவிட்டு 2வது மாடி நோக்கி விரைந்து சென்று பார்க்கும்போது சோஃபாவில் தலை சரிந்து விழுந்து கிடந்தார் செபஸ்டியன். தன் மாமாவுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் என்ன நடந்ததோ அதை சொல்ல அவர்கள் அங்கிருந்தபடியே விஷயம் வெளியானால் ஹோட்டலுக்கு கெட்ட பெயர் என்றும் தேவையில்லாத வழக்கு விவகாரங்கள் வரும், அதனால் கணவனை இழந்து நிற்கும் இவாஞ்சலின் அமைதி பாதிக்கப்படும் என நினைத்து ஹார்ட் அட்டாக் போல சரி கட்டி விஷயத்தை முடித்தனர். நவநீதம் தன் ஹோட்டலை எழுதி வாங்கியது எதுவும் இவாவிற்கு தெரியாது. தெரியாதபடி ராஜபாண்டியன் பார்த்து கொண்டார். 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஹோட்டலுக்கு வந்த நவநீதம், அம்மா இவாஞ்சலின், உன்னை இப்படி விட்டுட்டு போக எப்படித்தான் மனசு வந்த செபஸ்டினுக்கு. சாகிறதுக்கு முதல் நாள் கூட என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இந்த வருஷம் உங்க மகளை அமெரிக்கா அனுப்பி படிக்க வைக்க முடியாது, அதனால வேற நாடு எதுக்காவது அனுப்ப முடியுமான்னு பார்க்கணும்னு சொன்னாம்மா. நேத்திக்கு தான் எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க அனுப்ப முடியுமாம். அவனோட கடைசி ஆசைமா அவன் பொண்ணு வெளிநாடு போய் படிக்கணுங்கிறது. நாம் என்ன செய்யலாம்? போய் உன் பொண்ணை இங்க கூட்டி வந்துடலாம். அப்புறம் இங்க இருக்கிற ஆஸ்திரேலியா தூதரகத்துல போய் கேட்டா என்ன வழிமுறைன்னு சொல்வாங்கம்மா. அதை பண்ணி இந்த வருஷத்துல இருந்து பிள்ளை வெளிநாட்டுல படிக்கட்டும். சரிங்கண்ணே,
நீங்க சொல்றபடி செய்யலாம். எனக்கு தெரியும் இது அவரோட ஆசைங்கிறது. அவள அழைச்சுக்கிட்டு வர்றதுக்கு முன்னால, எதுக்கும் எங்க மாமா கிட்டயும் ஒரு வார்த்தை கலந்து பேசிக்கிறேன். ஏன் தங்கச்சி, இப்பதான் தன்னோட ஒரே பிள்ளைய சாக கொடுத்திருக்காரு. அது தவிர வயசான மனுஷன். உங்க பொண்ணு வேற அவருக்கு ஒரே பேத்தி. அவரோட வாரிசு ஒன்ன எமனுக்கு கொடுத்துட்டு, அடுத்தது வெளிநாட்டுக்கு உடனே அனுப்புறேன்னு சொன்னா ஒத்துக்குவாரா? போய் பொண்ணை கூட்டி வந்துட்டு விசா எல்லாம் வாங்கின பிறகு அவர்கிட்ட சொல்லிக்கலாம். என்ன நான் சொல்றது? நீயே யோசனை பண்ணி பாரு. இந்த அண்ணன் சொல்றது சரியா இல்லையான்னு. சரின்னா ஃபோனை போட்டு சொல்லு. நானும் உன் கூட வரேன். போய் கூட்டி வந்துடலாம் என்று அழகாக வலை விரிக்க, நவநீதத்தின் தந்திரம் அறியாமல் அதில் சிக்கினாள் இவாஞ்சலின். இவர்கள் கொடைக்கானலுக்கு செல்வதற்காக கிளம்பும் சிறிது நேரத்திற்கு முன்பாக ஹோட்டலின் மேனேஜரும் இவர்களின் நம்பிக்கைக்கு உரியவருமான ஏகாம்பரம் வந்து, பாப்பாவை கூட்டி வர போறீங்களாம்மா? இந்தாங்க, பாப்பாவுக்கு செபாஸ் தம்பி இருக்கும்போது அப்ளை பண்ண பாஸ்போர்ட் நேத்திக்கு தபாலில் வந்துச்சுமா. அப்புறம் இந்த கவரில் இருக்கிறது வைத்திய ஐயா கிட்ட போகணும். என்னோட வீட்டு அட்ரஸுக்கு ஐயா அனுப்பின கவர்மா, பத்திரம் என்றார். இவர்களின் அறை கதவு தட்டும் சத்தம் கேட்க, ஏகாம்பரம் இவைகளை அருகில் வைத்திருந்த பேக்கின் உள் போட்டதை இவாஞ்சலின் பார்த்தார். பின்பு இவாஞ்சலின் நவநீதத்துடன் கொடைக்கானலுக்கு கிளம்பி சென்றார். கொடைக்கானலில் இருந்து இந்துவை அழைத்து கொண்டு திரும்பும் வழியில், தங்கச்சி, நேத்து ராத்திரி தூங்காம முழிச்சு 2 வண்டி டிரைவரும் ஓட்டி இருக்காங்க. நாம் என்ன பண்ணலாம்? மதுரை பாண்டியன் ஹோட்டல்ல ரூம் போட்டு தூங்கி நாளைக்கு காலையில மெட்ராஸ்க்கு கிளம்பலாம். என்னம்மா சொல்ற நீ? என்று தன் தேன் தடவிய குரலில் கேட்க, இவாஞ்சலினும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அன்று பாண்டியன் ஹோட்டலில் தங்கினார்கள். மறுநாள் காலை தன்னுடைய கடமைகளை முடித்த இவா பக்கத்தில் அரைக்குறை தூக்கத்தில் அப்பாவினை தேடும் மகளின் மீது கை வைத்து பார்க்க, லேசாக ஜுரம் இருப்பது போல தெரிய, அங்கு சென்று கொண்டிருந்த சர்வரிடம், இங்கு டாக்டர் எங்கிருக்கிறார் என்று கேட்கலாம் என்று பின் தொடர்ந்தார். அப்பொழுது அங்கே கார் பார்க்கிங் செல்லும் வழியை கடக்கும் பொழுது நவநீதத்தின் குரல் கேட்க, அதில் சுபாவின் பெயர் அடிபட்டதால் என்னவென்று அறியும் ஆவலில் செவி கொடுத்தார். என்னடா பிரச்சனை பிரசன்னா? சுபா எப்படி இருந்தா ராத்திரி? மஜா தான் போ உனக்கு. ஆனா வயசுக்கு வராத குட்டி. முதல்ல நீ தான் கை வச்சிருக்க. உன் கை ராசியான கைடா மகனே. இனி அவ என்னவாக போறா பாரு. ஏன்பா அவசரமா இப்பவே காரியத்தை முடிக்க சொன்ன? அவ வயசுக்கு வந்த பிற்பாடுனா இந்த பொம்பளையும் நம்மை பார்த்து பயப்படும். நமக்கும் பிடி கிடைச்ச மாதிரி ஆச்சு. டே, நான் எதுக்கு இப்பவே முடிக்க சொன்னேன் தெரியுமா? இப்ப விட்டா ஒரு வேளை அவங்க ஊருக்கு போயிட்டா அந்த பொண்ணை நம்ம கைக்கு கொண்டு வர முடியாது. அதனால தான் இந்த பொம்பளைக்கு தூக்க மருந்த பால்லையும் அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து சுவாசிக்க வச்சு நம்ம ரூமுக்கு கொண்டு வந்த பின்னாடி போதை மருந்தும் போட சொன்னேன். அந்த ஹோட்டல் அந்த பொண்ணு பேர்ல இருக்கு. ஆனா இதுல நமக்கு ஒரு விஷயம் சாதகமா இருக்கு. என்னன்னா, அவ தன்னோட 18 வயசுக்கு மேல தன்னோட புருஷனுக்கு எழுதி கொடுக்கலாம். இப்ப என்ன செய்வோம்? இவளை கூட்டிக்கிட்டு போய் நமக்கு வேண்டிய காரியங்களை சாதிக்க உதவும் பெரிய மனுஷங்களுக்கு அனுப்பி வைப்போம். சின்ன வயசு பொண்ணுங்கிறதால நமக்கு நல்ல வேட்டைதான். 18 வயசு வந்ததும் இவளை ரெஜிஸ்டர் கல்யாணம் கட்டிக்கோ. பின்னாடி ஹோட்டல்ல எழுதி வாங்கின பிற்பாடு கர்ப்பத்தடை செய்து நம்ம ஆட்களை வச்சு பம்பாயில வித்துடலாம். ஏன் கர்ப்பத்தடைன்னா பின்னாடி இவளுக்கு பிள்ளைகள்லாம் வந்து சொத்துக்காக பிரச்சனை பண்ணக்கூடாது பாரு, அதுக்குத்தான். இங்கே அவ எவன் கூடவோ ஓடி போயிட்டான்னு கதை விட்டுடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது மினிஸ்டர் பொண்ணு இல்ல தொழில் அதிபர் பொண்ணு பார்த்து உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். என்ன சொல்ற நீ? சரி சரி, ரொம்ப நேரம் இங்கு நின்று பேச வேண்டாம். வா, அவளை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா ஊர் போய் சேரலாம். இவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இவாவின் செவியின் வழியே பாய்ந்து மூளையையும் இதயத்தையும் தாக்கியது அணுகுண்டாக. அவர்களின் நகரும் ஓசை கேட்டவுடன் தன் மகளை நரக படுகொழியில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உந்த வேகமாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்த இவாஞ்சலின் தன் ரூமிற்குள் வந்து மகளை ஆராய எண்ணியவள், அந்த மனித உருவில் இருக்கும் சாத்தான்கள் எப்போது வேண்டுமானாலும் தன் அறையை அடையலாம். மகளின் நிலையை தாயாகிய நான் அறிவேன் என்று அறிந்தால் தங்கள் நிலை மோசமாகும். ஏதாவது சொல்லி அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு பின்பு அதை ஆராயலாம் புத்தியில் உரைத்தது. அதற்குள் அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்க, அவசரமாக குளியலறைக்குள் சென்று தனக்கு உண்மை தெரியும் என்பதை தெரியாதபடி இருப்பதற்காக முகத்தில் தண்ணீரை அடித்து அதை அங்கிருந்த டவலால் முகத்தை மறைத்தாற்போல் துடைத்தபடியே வெளியே வர நவநீதம் கட்டில் அருகே நின்று கொண்டிருந்தார்.
தங்கச்சி, நாம இப்ப சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். மதியம் 2 மணிக்குள்ள ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். சரியாம்மா? இருவரையும் பார்த்த பொழுது அவர்களை கொல்லத் துடித்த ஆத்திரத்தையும் அண்ணன் என்று கூப்பிட மனசும் நாவும் அருவருக்க அந்த வார்த்தையை தவிர்த்துவிட்டு, இல்லைங்க, அவளுக்கு என்னமோ தெரியல. லேசா லேசா ஜுரம் காயுது. இன்னைக்கு அவர் இறந்த கிழமை. அதனால நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நீங்க போய் சாப்பிட்டுட்டு என்ன கூப்பிடுங்க. நான் கீழே வரேன். அவர்கள் சென்றதும் கதவை அடைத்து கொண்டு மகளின் துணிகளை விலக்கி பார்த்ததில் அவள் சூறையாடப்பட்டது அந்த தாய்க்கு புலப்பட, அதை மூளைக்கு கண்கள் உணர்த்திய நேரத்தில் தன் உடம்பில் ஒவ்வொரு செல்லும் உச்சந்தலையில் ஆரம்பித்த தீ உள்ளங்கால் வரை திகு திகு என்று எரிவது போல் இருந்தது. அந்த தீயின் ஜுவாலையை அதிகரிப்பது போல் தூக்க கலக்கத்திலோ அல்லது நடந்த கொடுமையின் வேதனையின் மயக்கத்திலோ இருந்த சுபா லேசாக விழித்து இவாவை பார்த்து, அம்மா, இங்க தை தொடை பகுதியை தொட்டு காட்டி, 2 பக்கமும் வலிக்குமா, யூரின் போற இடமும் பயங்கர பெயினா இருக்குமா, என்னால எழுந்து நிக்க கூட முடியலைம்மா, யூரின் பாஸ் பண்ண போக ட்ரை பண்ணலாம்னு எழுந்தா காலை தரையில ஊன முடியலைம்மா, ஏன் இப்படியாச்சு, நான் ரொம்ப சேட்டை பண்றேன்னு காட் என்ன நடக்க விடாம பனிஷ் பண்ணிட்டாரம்மா, சாரிம்மா, நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேம்மா, நீ என்னோட கால் சீக்கிரமா நல்லா ஆகணும்னு ப்ரேயர் பண்ணுமா. தனக்கு நேர்ந்த கொடுமையை கூட அறியாமல் குழந்தைத்தனத்துடன் இருக்கும் மகளின் பேச்சைக் கேட்டு நெஞ்சு வலிப்பது போல் இருக்க, அதன் தாக்கமாக கண்கள் இருளத் தொடங்க, அந்த நேரம் தாங்கள் இருக்கும் சூழ்நிலை சரியில்லை என்பதை அறிவு உணர்த்த, தனக்கு ஏதாவது நேர்ந்தால் தன் குழந்தை மீள முடியாத புதைக்குழியில் தள்ளப்படுவாள் என்பதையும் உணர்ந்த இவா, தன் துக்கத்தையும் தனிமையையும் பயத்தையும் தூக்கி தன் மனதிற்குள் ஒரு மூலையில் வீசி எறிந்துவிட்டு, எப்படியாவது இவர்களிடமிருந்து தப்பிக்க முடியுமா என்று யோசித்தாள். ஒரு வழியும் புலப்படவில்லை. செபஸ்டியன் சொன்னது போல் இவளையும் கொன்றுவிட்டு தன்னையும் மாய்த்து கொள்ளலாம் என்றால் அதற்கான நேரமும் மிக குறைவாக இருந்தது. போகும் வழியில் தப்பிக்க முயற்சிக்கலாம். முடியவில்லை என்றால் இவளை கொன்றுவிட்டு நாமும் நம் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். சுபாவை பார்த்து, அது ஒண்ணும் இல்ல பாப்பா, நான் ஆடாம ஓடாம இருன்னு சொன்னா கேட்குறியா, மாட்டேங்கிற. ஏதோ இடத்துல ஏறி குதிக்கிற நினைவில் பெட்ல இருந்து கீழே விழுந்துட்ட, அதனால தான் வலிக்குது. இப்ப வா, அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு நட என்று சொல்லி சுபாவை எழுப்பி பாத்ரூமுக்குள் அனுப்பினார். அவள் உடுப்பை மாற்றலாமா என்று யோசித்தவர், மாற்றினால் நான் இவள் சின்ன பின்னப்படுத்தப்பட்டது எனக்கு தெரியும் என்பதை அந்த கயவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். தப்பி செல்ல வாய்ப்பு கிடைக்கும் வரை இவளுக்கு நடந்த கொடுமையும் நடக்கப் போக இருக்கும் விபரீதமும் எனக்கு தெரியாதது போல நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். கிளம்ப வேண்டிய ஆயத்தங்களை செய்த பிறகு நவநீதம் அழைக்க காரில் சென்று அமர்ந்தார்கள். விழுப்புரம் நெருங்கும் வரை இவர்களுக்கு தப்பி செல்ல வாய்ப்பு ஏதும் கிடைக்கவில்லை. விழுப்புரம் அருகே டீ குடிப்பதற்காக வண்டியை நிறுத்த, இயற்கை உபாதை என்று சொல்லிவிட்டு சுபாவை அழைத்து கொண்டு அந்த முள் செடியின் உள்பக்கம் சென்று தன் கழுத்தில் இருந்த துப்பட்டாவை எடுத்து மகள் கழுத்தில் போட்டு நெரிக்க ஆரம்பிக்க, அவள் மூச்சுக்கு திணறும் நேரம் ஒரு கையை முரளியும் மற்றொரு கையை பவானியும் பிடித்து இழுத்தனர். முரளியை பார்த்ததும் ஒரு பக்கம் ஆனந்தமும் மறுபக்கம் அதிர்ச்சியும் அடைந்த இவா தன்னிடம் இருந்த சுபாவை முரளியிடம் தள்ளி, இவள நீங்க 2 பேருமா எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போயிடுங்க. 2 பேருமா, இந்தாம்மா, இந்த பேக்ல இருக்கிறத நீங்க பாதுகாப்பான இடம் போனதும் பிரிச்சு பார்த்து அதுல இருக்கிற ஆளை தொடர்பு கொண்டா உங்களுக்கு உதவி கிடைக்கும். முரளி, பாப்பா பத்திரம்பா. பவானியை பார்த்து, என் பொண்ணுக்கு நீதான் காவலா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த டீ கடையை நோக்கி வர, அங்கே இவர்கள் வந்த சுமோ சாவியுடன் ஆள் அருகே இல்லாமல் நின்று கொண்டு இருந்ததை கவனித்த இவாஞ்சலின் வேகமாக டிரைவர் இருக்கையில் ஏறி அதை உயிர்ப்பித்து வில்லில் இருந்து புறப்படும் அம்பை போல் கன்னியாகுமரி நோக்கி செல்லும் நேஷனல் ஹைவேயில் வண்டியை செலுத்தினாள். இருள் மயங்கும் சமயம் டி கல்லுப்பட்டி என்ற இடத்தின் அருகில் இவர்கள் சியோ டிராவல்ஸ் வண்டி மதுரையில் இருந்து ஆட்களை ஏற்றிக்கொண்டு நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்த்த இவாஞ்சலின் பஸ்ஸின் குறுக்கே காரை நிறுத்தி மகளின் பேக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். வெளியில் எட்டி பார்த்த டிரைவர் தன்னுடைய முதலாளி அம்மாதான் பஸ்ஸின் குறுக்கே காரை நிறுத்தியுள்ளார் என்பதை உணர்ந்து பஸ்ஸின் கதவை திறக்க உள்ளே ஏறிய இவா டிரைவரை பார்த்து, பாருங்க, எங்கேயும் வண்டி நிற்க கூடாது,
குளத்து உள்ளூர் பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் பஸ் நிலையம் நாகர்கோவில். குளத்து பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரையும் இறக்கிவிட்டு என்ன நம்ம ஊருக்குள்ள கொண்டு போய் இறக்கி விடணும். கட்டளை பிறப்பித்து விட்டு அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்தவர் மயங்கி போனார். இவாஞ்சலின் நடந்ததை சொல்லி முடிக்க, நான் அவனுங்க வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன். அவனுங்க என்ன துரத்தவே இல்லை. சரிம்மா, உனக்கு இப்ப எப்ப சரியாச்சு அத சொல்லு. இன்னைக்கு நடந்ததை பார்த்தா இப்பதான் உனக்கு சரியான மாதிரி தெரியலையே என்ற வைத்தி கேட்க, அதுவா பெரியத்தா என்ற இவா ஆரம்பிக்கும் போதே உள்ளே இருந்து, அண்ணா, அப்பா, ஆத்தா, மாமா, இங்க வாங்களேன் என்ற அலறல் சத்தம் கேட்க இந்துவின் அறையை நோக்கி அனைவரும் ஓடினர். மாடியில் இருந்த பெரிய ஹாலில் ரிலாக்ஸ் கவுன்சில் அரை மயக்க நிலையில் தன்னை அறியாமல் மூடும் கண்ணினை தட்டி விழித்தபடி மற்ற இடங்களில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரையும் தன் உருட்டை கண்களால் உற்று பார்த்தபடி இருந்தாள் இந்தோ. இவள் படும் பாட்டை பார்த்து மனது பொறுக்காமல், பவானி, உனக்கு தான் உடம்பு முடியலையே, உள்ள போய் படுத்து தூங்குமா, தேவையில்லாம எதுக்குமா இங்கு உட்கார்ந்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. இல்லக்கா, இவ்வளவு நாள் என்னோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரியாம இருந்தது சரி. ஆனா இனிமே எனக்கு நடந்தது எல்லாம் தெரியணும். குரலில் உறுதியுடன் சொன்னாள். உனக்கு வர வர பிடிவாதம் ரொம்ப அதிகமா போச்சு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? பிரேம் எரிச்சலுடன் இந்துவை பார்த்து கேட்க, சற்று நேரத்துக்கு முன் பால்சன் அலறிய அலறலில் எல்லோரும் விழுந்தடித்து கொண்டு இந்துவின் ரூமில் சென்று பார்க்கும்போது அவள் மெத்தையை விட்டு எழுந்து கொண்டிருந்தாள். பால்சனை பார்த்து சவேரியார், மக்கா, எதுக்கு அத்தனைக்கு அலறுன? நான் உங்களை வெளியில தானே இருக்க சொன்னேன். நீ எதுக்குள்ள வந்த? அண்ணா என் கூட பகலம் வச்சான். அதனால நான் விலகி ரூமுக்கு வந்தேன். அப்போ இவங்க கட்டிலுக்கு இந்த பக்கம் வந்து கீழே விழுந்துடுவாங்களோன்னு பயந்து உங்களை கூப்பிட்டேன். உங்களை கூப்பிட்ட சத்தத்துல தான் விழிச்சது. எந்தோ தூக்கத்தில் சூரியனை போன்றவள், ஒரு இடத்தில் மறைந்த சூரியன் நேர் எதிர் திசையில் மறுநாள் உதிப்பது போல் இந்துவும் படுக்கும்போது இருக்கும் திசைக்கு நேர் எதிர் திசையில் தான் காலையில் விழிப்பாள். அன்றும் அப்படித்தான் கிடந்த திசையில் கால் தூர சுற்றினை முடிக்கும்போது அவளை பார்த்த பால்சன் பயம் கொண்டு அலற அவள் விழிப்பதற்கு ஏதுவாக அமைந்தது. மீண்டும் அவளை தூங்க சொல்லி அனைவரும் கெஞ்ச இவள் மிஞ்சிக் கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்திருக்கிறாள். பிரேமின் கேள்விக்கு இந்தோ அவனை பார்த்தபடியே, அண்ணா, உன் சித்தி எப்படி அந்த நவநீதத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க? நான் எப்படி முரளிகிட்ட போனேன்? எல்லாம் எனக்கு தெரியணும். அது தெரியாம என்னால தூங்க முடியாது. இவாஞ்சலின் நவநீதம் மற்றும் அவன் பிள்ளையால் இவளுக்கு நடந்த கொடுமையையும் அதற்கு பிறகு அவர்கள் செய்ய துணிந்த படு பாதக செயலையும் சொல்லி பின்தான் அவளை முரளி மற்றும் பவானியிடம் ஒப்படைத்ததையும் பின்னர் தான் தப்பியதையும் சொல்ல இந்தோ கேள்வியாக முரளியை பார்க்க தன்னுடைய தொண்டையை செருமியபடி, ஆமா, உன்னை உங்க அம்மா எங்க கிட்ட ஒப்படைக்கும் போது உனக்கு பாதி உணர்வு தான் இருந்தது. உன்னை எனக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி பவானிக்கா யாரு, பேரு, ஊரு எதுவுமே அப்ப தெரியாது. அதே போலத்தான் அந்த அக்காவுக்கும் நாம யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. இதை கேட்டு அதிர்ந்த இவாஞ்சலின், ஐயோ அப்படியா? நான் அவங்க உன்னோட அக்கான்னு நினைச்சுதான் பேக் மற்றும் இந்துவுக்கு அவங்கள காவல் சொன்னேன். அவங்களும் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஆன்ட்டி, அன்னைக்கு அவங்க எனக்கு அக்கா கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க என்னோட அக்கா தான். எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களை தங்களோட மகளா தத்து எடுத்துக்கிட்டாங்க. இருங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். அன்னைக்கு நீங்க இருந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா, எங்க குலதெய்வம் கோவில் நாகர்கோவிலில் இருக்கிற அழகிய பாண்டிபுரம் என்ற கிராமத்தில் இருக்கிற பூச்சாத்தான் கோவில். நான் யுஎஸ்க்கு படிக்க போறதுக்கு முன்னால அங்க சாமி கும்பிடணும்னு சொல்லி எங்க அம்மா எங்களை வற்புறுத்தி கூட்டிக்கிட்டு போனாங்க. போயிட்டு திரும்புற வழியில தான் எடக்கல்லுல இருக்கிற அன்னை சாரதா ஆசிரமத்துக்கு அம்மா போகணும்னு சொல்லி அங்க இறங்க, அப்பா தன்னோட சக பத்திரிகை தோழர்களை பார்க்கறதுக்காக சில மீட்டர்கள் முன்னால இருந்த அந்த மோட்டல் கிட்ட நின்னோம். அப்ப நீங்க வேகமா இறங்கி போறத பார்த்தேன். அங்கிள் இறந்தது பத்தி கேட்கத்தான் வந்தேன். அப்பதான் நீங்க செய்த செயலை பார்த்து தடுத்தேன். உடனே நீங்க எங்கிட்ட இந்துவை விட்டு திரும்பி பார்க்காம வேகமா போயிட்டீங்க. தர்ஷினியை தன்மேல் சாய்த்தபடி ஒல்லியான உருவ அமைப்பில் மாநிறத்துடன் காட்டன் சேலையில் முகத்தில் சாந்தம் தவழும் சிறிய புன்னகையுடன் பார்க்க அமைதியான தோற்றத்துடன் முன் 20களில் காணப்பட்ட பெண்ணை பார்த்த முரளி, அக்கா, ஆன்ட்டி ஏன் இவளை நம்ம கிட்ட கொடுத்துட்டு வேகமா எங்க போறாங்க? நீங்க தர்ஷினியோட ஹோட்டல்ல வேலை பார்க்குறீங்களா? இந்த பாப்பா பேரு தர்ஷினியா? நான் இவங்க ஹோட்டல்ல வேலை செய்யலைப்பா. இப்பதான் நான் இவங்களையே பார்க்குறேன். நான் என் சகோதரிகளோட வந்தேன்ப்பா. இருங்க, நான் போய் அந்த ஆன்ட்டி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்.
சொல்லியபடியே தன்னிடம் இவாஞ்சலின் கொடுத்த பேக்கினையும் தர்ஷினியையும் ஒப்படைத்துவிட்டு முனை வரை சென்று பார்க்க ஒரு சுமோ வேகமாக கிளம்பி செல்ல அந்த இடம் பரபரப்பு அடையவும் ஏதோ விபரீதம் என்று புரிந்தவர் கை அசைவு மூலம் அந்த புறம் இருந்த யாரிடமோ ஏதோ சொல்லிவிட்டு தன்னை நோக்கி வருவதை பார்த்தான் முரளி. தம்பி, நாம இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது. இவங்க அம்மா அந்த காரை கிளப்பிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள துரத்திக்கிட்டு ஒரு ரவுடி கும்பல் போகுது. இந்தா அந்த அம்மாவோட துப்பட்டா, இதை வச்சு பாப்பாவை போத்து நாங்க வந்த வேனை கொண்டு வர சொல்லியிருக்கேன். அதுல தப்பிக்கலாம். தர்ஷினியை அந்த பெண் சொன்னது போலவே போர்த்தி தன் தோள் மீது தூக்கி கொண்டு ஓட சரியாக அந்த பெண் சொன்ன வேன் வந்து நின்று ஏறும்போது இவர்கள் வேன் நின்ற இடத்திற்கு சில மீட்டர்கள் முன்னால் அந்த ரவுடி கும்பல் சுமோவில் ஒரு ரவுடியை ஏற்ற நின்றது. அந்த ரவுடி திரும்பி பார்த்துவிட்டு இவர்களை காண்பித்து உள்ளே இருந்தவர்களிடம் ஏதோ சொல்ல அதை பார்த்த வேன் டிரைவர் வண்டியை வேகமாக ஒடித்து எதிர் திசையில் திரும்பி ஓட்ட ஆரம்பிக்க அதே நேரம் வேன் சீட்டில் கிடந்த தொலை தூர கல்வி புக்கில் ஷார்ட் ஹேண்டில் சுபாவுக்கு ஆபத்து பின்தொடரவும் என்று எழுதி ஹரிஹரனை கடக்கும் போது ஜன்னலில் பாதி உடம்பு வெளியில் தெரியும்படி வந்து குறி பார்த்து எரிய இவர்களின் வேனை அந்த சுமோவும் அதற்கு பின்னால் ஹரிஹரன் மற்றும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்களும் தங்கள் வண்டிகளில் பின்தொடர்ந்தனர். வேன் உள்ளே முரளி அங்கிருந்தவர்களை பார்த்து, கொஞ்சம் தண்ணி இருக்குமா என்ற தர்ஷினியை தன் மடிமேல் அமர்த்தி நெஞ்சின் மீது சாய்த்து கொண்டு ஒரு கையால் அவளை இறுக்கி அணைத்தபடி கேட்டான். வேறு ஒரு பெண் தண்ணீர் பாட்டிலை கொடுக்க அதில் இருந்த தண்ணீர் முழுவதையும் முரளி குடித்து முடிக்க அவன் குடிக்கும்போது சிதறிய சிறு துளிகள் தர்ஷினியின் மீது பட்டு அவள் லேசாக முகத்தை திருப்பி அவனது ஷர்ட் மீது முகத்தை தேய்த்து விட்டு வாட்டர் ப்ளீஸ் வாட்டர் என முனகத் தொடங்கினாள். எல்லோரும் பரபரப்பாக தண்ணீர் தேட ஆராய்ந்து பார்த்து பிறகு ஒருவர், தம்பி, இந்த பாட்டிலில் ஒரு மூடி அளவுதான் தண்ணி இருக்கு, இப்போதைக்கு கொடு என்றார். அதை கொடுக்கும்போதுதான் முரளி உணர்ந்தான் தர்ஷினியின் உடம்பு அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே கூட கொதிப்பதை. சிறிது நேரத்தில் வேன் குலுக்களுடன் நிற்க சுமோவில் இருந்து வந்த ஆட்கள் வேனை சூழ்ந்து கொண்டு கதவை திறந்து முன்னால் அமர்ந்திருந்த இருவரை அடிக்க ஆரம்பித்தனர். பின்னாலே வேகமாக வந்த ஹரிஹரனும் அவர்களது ஆட்களும் அப்படியே போட்டுவிட்டு வந்து, என்ன நடக்குதுங்க என்று ஹரிஹரன் குரலை உயர்த்தி கேட்டவுடன் அவர்களை பார்த்த அந்த கும்பலில் வெள்ளையில் கட்சி கரையிட்ட வேட்டி மற்றும் வெள்ளை சட்டை அணிந்தவர் வந்து, சார், என் பேரு நவநீதம், நான் மேடவாக்கம் வட்ட செயலாளராக இருக்கேன். இந்த வேனில் இருக்கிறவளுக எங்கள் வீட்டு பொண்ணை கடத்திக்கிட்டு போக பார்க்குறாங்க, அதான் பிடிச்சு உதைக்கிறோம். ஆமாம், அந்த பையன் என முரளியை காட்டி விசாரிக்கும் போதே அவன் தன் கண்களால் அந்த வேனில் உள்ளவர்கள் அப்பாவிகள் என்பதை கண் ஜாடையில் சொல்ல அதை புரிந்து கொண்ட ஹரிஹரன் பேச்சை வளர்த்தார். அந்த பையன் இவளுகளோட ஆளுன்னு நினைக்கிறேன். நான் யாரு தெரியுமா உங்களுக்கு? உங்களை தெரியாம நான் அரசியல்ல இருக்க முடியுமா என்ன? நீங்க மவுண்ட் ரோட்ல இருக்கிற பெரிய பத்திரிகை ஆபீஸ் ஓனர். இந்த வேனுக்குள்ள இருக்கிற பையன் என்னோட மகன்தான். அது தெரியுமா உங்களுக்கு? அது உங்க மகனா சார்? பாருங்களேன், எங்க வீட்டு பொண்ணை கடத்தினது பத்தாதுன்னு உங்க வீட்டு பையனையும் கடத்த பார்த்துருக்காங்க. ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க ஏன் என் பையனை கடத்தணும்? இந்த வேன்ல இருக்கிறவங்க யாரு தெரியுமா? எங்க பத்திரிகை ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க. முரளியை பார்த்து, முரளி, இவங்க வீட்டு பாப்பா எப்படிப்பா நம்ம வேனுக்குள்ள? அப்பா, இது அவங்க பாப்பா இல்லப்பா, இங்க இருக்கிறது நம்ம சுபாப்பா. அதான் உங்க கசின், என்னோட இவா ஆன்டி, செபா அங்கிள் பொண்ணுப்பா. அவசரமாக இடையிட்ட நவநீதம், இல்லைங்க, தம்பி பொய் சொல்றாரு. அந்த சுபா பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பா பேரும் அதுதாங்க. அட, அது எங்க வீட்டு பொண்ணுங்க. நான் இப்பதான் நாகர்கோவில்ல இருந்து திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். பாப்பாவும் இவனும் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. அதனால தான் வண்டியில பின்னாடி ஏறிக்கிச்சு போல. இதை நான் பார்க்கவே இல்லை. உங்க வீட்டு பொண்ணு வேற ஏதாவது வண்டியில ஏறி போயிருக்கும். நீங்க தான் தவறா வந்து தேடுறீங்க. இல்லைங்க, நான் இப்பதான் அந்த பொண்ணை கொடைக்கானல் ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கி கூட்டிக்கிட்டு வரோம். அந்த பொண்ணை ஆஸ்திரேலியா அனுப்பி படிக்க வைக்க போறோம். டேய், பேக் எடுத்துட்டு வாடா. ஒருவனை ஏவியபடியே சுபா தங்கள் வீட்டு பெண் என்பதை நிரூபிக்க முயன்றார். ஏங்க, உங்களுக்கு இந்த பொண்ணு எப்படிங்க சொந்தம்? அதை சொல்லுங்க முதல்ல. இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாரும் இல்லாம இந்த மாதிரி அடியாள் கும்பலோட கூட்டிக்கிட்டு போக வேண்டிய நிர்பந்தம் என்ன? இந்த பொண்ணோட அம்மா எங்க கூட தான் வந்தாங்க. திடீர்னு அவசர வேலை வந்துச்சுன்னு அவங்க நாகர்கோவில் போயிட்டாங்க. பிரசன்னா வேகமாக உளரத் தொடங்கினான்.
முரளி, அப்பா, நீங்க நம்ம செபா மாமா செத்ததுக்கு துக்கம் கேட்க போனப்போ நம்ம இவ அத்தை தாத்தா வீட்டில் தானே இருந்தாங்க. இவங்க என்ன புதுசா கதை சொல்றாங்க? சுபாவின் தாய் தந்தை பெயரையும் அவர்களின் நிலையையும் சாதாரணமாக பேசுவது போல் சொல்லி வைக்க, ஹரிஹரன் பக்கத்தில் நின்றவரை அழைத்து, தம்பி, நீங்க என்ன செய்றீங்கன்னா, இங்கே ஏதாவது எஸ்டிடி பூத் பார்த்து நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம ப்ரெஸ் அசோசியேஷன்ல சொல்லி எல்லா பத்திரிக்கைக்காரங்களையும் சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க. நாம அங்க வச்சு இந்த பாப்பா யார் வீட்டு பொண்ணுன்னு முடிவு பண்ணிக்கலாம். பிரச்சனையை முடிக்க ஆலோசனை சொல்வது போல் பேசி முடித்தார். நவநீதம் சென்று பார்க்க சொன்ன ஆள் திரும்பி வந்து, அந்த வண்டியில எந்த பையும் இல்ல, பொருட்கள் தான் இருக்கிறது என்று சொல்ல, அதை கண்டும் காணாதது போல ஹரிஹரன் நிருபர்களிடம் பேசுவது போல் பேசிக்கொண்டிருக்க, நவநீதம் வந்து, பையன் மட்டும் இல்ல, நீங்களும் நல்லா பொய் சொல்றீங்க. இந்த வேன்ல இருக்கிறவங்க உங்க பத்திரிக்கையில வேலை செய்யறாங்கன்னு. ஏங்க, இந்த அரவாணி கும்பல் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்களா? இவளுங்க என்ன வேலை செய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் இவங்க உங்க பத்திரிக்கையிலையும் செய்கிறாங்களா? இன்னைக்கு நீங்க எங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணை கொண்டு போகலாம். ஆனா அந்த பொண்ணே என்னை தேடி வரும். அன்னைக்கு உன்னால தடுக்க முடியாது. அப்ப பேசிக்கிற உன்னை என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். நவநீதம், இங்க வாங்க. அரவாணிகள்னா உங்களுக்கு கேவலமா? அவர்கள் அரவானின் மனைவிகள். என்னைக்கோ வாழ்ந்து செத்தவனுக்காக இன்னிக்கும் தாலி கட்டி அறுத்து அவனையே தன்னுடைய கணவன்னு சொல்லும் ஒவ்வொரு அரவானின் மனைவிகளும் உத்தமைகள் தானே. அந்த மாதிரி அரவானின் மனைவிகளா மாறின பெண்களை தன்னோட இச்சையை தீர்த்து கொள்ள பாலியல் தொழிலாளியாக மாற்றிய ஆண்கள் தான் அசிங்கப்படணும், அவமானப்படணும். என்னங்க இல்லை அவங்க கிட்ட? அறிவில்லையா? தங்களுக்கு என்ன வேணும் என்ற தெளிவில்லையா? அன்புதான் இல்லையா? வேலை கொடுத்தா அதை நல்லா முடிச்சு கொடுக்கும் திறமை இல்லையா? எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. நான் ஆணா பெண்ணா திருநங்கையா ஜாதி மதம் இதையெல்லாம் பார்க்க மாட்டேன். என்கிட்ட வேலை கேட்டு வர்றவங்க கிட்ட என்ன திறமை இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்பேன். நான் பொய் சொல்றேன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? வேணும்னா வாங்க, ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வச்சு உண்மையை கண்டுபிடிக்கலாம். எதையும் யோசிக்காம என்னைக்கு இந்த பொண்ணு எங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி உங்களை தேடி வர்றாளோ அன்னியோட நானும் என்னோட வம்சமும் பத்திரிக்கை துறையிலிருந்து விலகுவோம். இது வாழ் முனையை விட பேனா முனை சிறந்ததுன்னு நினைக்கிற என்னோட பேனா முனை மேல் சத்தியம். ஹரிஹரனும் சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொண்டு எதிர் சவால் விட்டார். ஹரிஹரன் முரளியை பார்க்க அவன் புரிந்து கொண்டு, அக்கா, பேக் எடுத்துக்கங்க, நாம அப்பா வண்டிக்கு போயிடலாம் என்று சொல்லியபடியே வேனில் இருந்து ஹரிஹரனின் வண்டிக்கு மாற, அங்கிருந்தவர்களை பார்த்தபடி தன்னுடைய டிரைவரிடம், எப்போ சென்னை போய் சேருவோம் என்று கேட்டார். ஐயா, நாம் இப்போ விக்கிரவாண்டி கிட்ட நிற்கிறோம். ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். தங்களுடைய நிருபர்களை பார்த்து, 5 பேர் மட்டும் என் கூட வாங்க. 2 பேர் முன்னாடி 2 பேர் பின்னாடி வாங்க. வேன் முதல்ல போகட்டும், அதுக்கு பின்னாடி என்னோட வண்டி வரட்டும். வேன்ல ப்ரெஸ் எழுதி ஒட்டுப்பா என்று கூறிவிட்டு ஒரு சில நிருபர்களுடன் மட்டும் தனியாக சென்று பேசினார். ஒரு நிருபர் அவரை நெருங்கி வந்து, அம்மா, நம்ம ஜன்னத் வண்டியில் வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் இடையில விஷயத்தை சொல்லி அனுப்புறேன். அவரும் சரி என்று தலையாட்டி விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். காரினுள் முரளி, அப்பா, சுபாவுக்கு நல்ல காய்ச்சல்பா. அப்படியா? இப்போ எதுவும் செய்ய முடியாது. அம்மா வச்சிருக்கிற மெடிசன் பேக்ல பாரு, குரோசின் இருக்கும், கொடு. அப்படியே இந்தா, இந்த கர்ச்சீப்பை கூலர்ல இருந்து தண்ணி எடுத்து அதில் நனைச்சு நெத்தியில போடு. சென்னை போனா என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கார் வடபழனியை நெருங்க, ரவி, நீ கோடம்பாக்கம் பிரிட்ஜு கிட்ட இருக்கிற நம்ம டாக்டரோட சன்னின்லா ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை விடு. கோடம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இவர்கள் அனைவரும் இருக்கும் இடம் நோக்கி ஒரு மத்திம வயதை தாண்டிய பெண்மணி அவசரமாக அங்கே வந்தார். அப்பொழுது தர்ஷினியை பரிசோதனை செய்து மருத்துவ சிகிச்சை செய்த டாக்டர் வெளியில் வந்து, அவள் பாலியல் வற்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளதால் இந்த ஜுரம் வந்துள்ளது என்பதை விவரித்து கொண்டிருக்கும் பொழுது வேகமாக வெளியில் வந்த நர்ஸ், டாக்டர், இவங்க கொண்டு வந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ். இவர்களிடம் பேச்சை பாதியிலேயே விட்டு ஓடினார். என் பேரு ஜெயலட்சுமி, இதோ இருக்கானே முரளி, அவன் என் பையன். இவர் என்னோட புருஷன் ஹரிஹரன். உங்களை பற்றி சொன்னால்தான் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும். வேனில் வந்தவர்களிடம் சொன்னார். அதில் இருந்த ஒரு பெண், அம்மா, நாங்கள் எல்லாம் திருநங்கைகள். மற்றவங்க போல ஆரம்ப காலத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு 5-6 வருஷமாக அதையெல்லாம் விட்டுட்டு எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம், கிராமப்புறங்களில் இரத்த தான முகாம்கள் பற்றிய
பிரச்சாரங்களுக்கு செல்வது. நாங்க எல்லாம் அடிப்படை கல்வி படிச்சிருக்கிறதால பார்வையற்ற மாணவர்களுக்கு பரீட்சை எழுதுவது, அவர்களுக்கு புத்தகம் வாசித்து காண்பிப்பது என்று செய்து வருகிறோம். நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர வருமானமும் கிடையாது. கிடைக்கிற வேலையை, அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எங்களோட தேவைகளுக்கு தேவைப்படும் வேலை செய்து பணத்தை சம்பாதிக்கிறோம். ஏன் தெருக்கூட்டுற வேலை வரைக்கும் செய்து இருக்கோம். நாங்க நேத்து வரைக்கும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்து பார்வையற்ற மாணவர்களுக்கு போய் எக்ஸாம் எழுதி கொடுத்து இன்னைக்கு காலையில மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்தோம். உங்க வண்டி நின்ன இடத்துல தான் நாங்களும் எங்க வண்டியை நிறுத்தி காலை உணவு சாப்பிட்டோம். அப்போ பவானி, தர்ஷினி மற்றும் முரளியுடன் இருந்த பெண் இயற்கை அழைப்புக்காக அங்கே இருந்த புதர்கள் பக்கம் போனா. இவ போன கொஞ்ச நேரத்துல ஒரு சும்மா வேகமா கிளம்பி போக நாங்க நின்ன இடம் கலவரமா ஆச்சு. என்னன்னு எட்டி பார்த்தா இவ கையை அசைச்சு எங்களை கூப்பிட்டா. ஏதோ விபரீதம்னு புரிஞ்சு வண்டியை கொண்டு போய் இவங்களை ஏத்திக்கிட்டோம். மீதி நடந்தது எல்லாம் ஐயா சொல்லி இருப்பாங்க. இதுதாம்மா நடந்துச்சு. ஜெயலட்சுமி ஒன்றும் பேசாமல் பவானியை பார்க்க, நான் அங்க புதர் பக்கம் போயிட்டு திரும்பி வரும்பொழுது பார்த்தேன் அந்த அம்மா பொண்ணோட கழுத்துல தன்னோட துப்பட்டாவை எடுத்து போட்டத. ஏதோ நடக்க போகுதுன்னு என்னோட உள் மனசு சொல்லிச்சு. அதனால வேகமா அவங்கள நோக்கி போனேன் என்று தொடங்கி அங்கே நடந்ததையும் பின்பு தங்களிடம் இவாஞ்சலின் சொன்னதையும் சொன்னார். ஹரிஹரன் பவானியுடன் கூட வந்தவர்களை பார்த்து, ரொம்ப நல்ல விஷயங்களை பண்றீங்க. அதுக்கு ஏதோ என்னாலான உதவியா என்னோட ஆஃபீஸ் சிலவற்றில் உங்கள் எல்லோருக்கும் நிரந்தர வேலை போட்டு தர்றேன். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் ஏதோ பெருசா இருக்கும்னு தோணுது. அதுக்கு தகுந்தா போல அந்த பொண்ணுக்கு நேத்து இரவு நடக்கக்கூடாத கொடுமை நடந்திருக்கு. உங்களை எல்லாம் ஒரே இடத்துல வைக்க முடியாது. அதனால தான் பிரிச்சு போடுறேன், தப்பா நினைக்காதீங்க. பவானி இவாஞ்சலின் கொடுத்த பேங்கை ஜெயலட்சுமியிடம் கொடுத்து விட்டு, ஐயா, நான் இந்த பாப்பாவோடையே இருக்கேன். அது எங்க இருந்தாலும் சரி, நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். நான் அவளுக்கு காவல். இனிமே அவளை ஒருத்தன் தொடணும்னா என்னை கொன்னுட்டு தான் அவளை தொட முடியும். அறியாத வயசுல அவளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். நடந்ததோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அதை கடந்து வந்தவள் தான். எங்களுக்கு வேற வழி இல்லாம பாலியல் வன்முறை எங்கள் மேல் திணிக்கப்பட்டது. அதை நாங்களும் அந்த சமயத்தில் ஏற்றுக்கொண்டோம். ஆனா இப்ப நாங்க அதிலிருந்து வெளியில வந்துட்டோம். இனிமே நான் அந்த பெண்ணின் நிழல். பவானி சொல்லி முடித்தாள். பவானி கொடுத்த பேக்கினை வாங்கி ஆராய்ந்த ஜெயலட்சுமி, ஹரிப்பா, இதுல அந்த பொண்ணோட பாஸ்போர்ட் உயில் கூட இருக்குப்பா. அதோடு இந்த விசிட்டிங் கார்டு இருக்கு பாருங்க. ஹரிஹரன் அதை வாங்கி பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நர்ஸ் வந்து, அந்த பொண்ணுக்கு நினைவு வந்துடுச்சு, தூக்கத்துக்கு ஊசி போட்டும் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது, நான் போகணும்னு சொல்லி கத்தி அழுது கலாட்டா செய்யுது, வந்து பாருங்க. வைத்திக்கு போன் செய்ய ஹரிஹரன் வேறு பக்கம் செல்ல ஜெயலட்சுமி பவானி முரளி மட்டும் உள்ளே சென்றனர். அங்கு ஜெயலட்சுமி பவானியையும் பார்த்து அதிக ஆர்ப்பாட்டம் செய்ய முரளி அவள் அருகில் சென்று தலையில் கை வைத்து வருடியவாறே, தர்ஷினி, இங்க பாரு, நான் யாருன்னு தெரியுதா? ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. அதனால உனக்கு ஜுரம் வந்துடுச்சு. அதுக்காகத்தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். தோ இருக்காங்க பாரு, இந்த அக்கா கிட்டையும் எங்கிட்டையும் உன்னை பத்திரமா பார்த்துக்கொள்ள சொல்லி உங்க அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க எப்ப வராங்களோ அது வரைக்கும் நீ எங்க கூட இரு. தோ நிக்கிறாங்களே, அவங்க என் அம்மா. நான் இல்லாதப்ப அவங்க கூட இரு, சரியா? முரளி சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்த தர்ஷினி, ப்ளீஸ் நீயும் என்னை விட்டு எங்கேயும் போகாத, என் கிட்டவே இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்ணை மூடினா ஒரே இருட்டா இருக்கு. அப்ப யாரோ என் மேல விழுந்து அமுக்கிற மாதிரி இருக்கு. காலெல்லாம் வலிக்குது. யூரின். அவள் பேச வருவதை புரிந்த முரளி, அந்த வலி எல்லாம் போகிறதுக்கு தான் உனக்கு தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. நீ இப்ப தூங்கு. நான் எங்க அம்மா அக்கா இங்கேயே உன் பக்கத்திலேயே இருக்கோம். எங்களை மீறி யாரும் உன்கிட்ட வரமாட்டாங்க. இப்ப சமத்தா தூங்கு பார்க்கலாம். சமாதானம் சொல்லி அவளின் தலையை வருடி கொடுக்க ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள். பப்பு, நீ சொன்னது சரிதான். இந்த பொண்ணு தான் சுபாயின் ஓனர். அவனுங்க அந்த சொத்தை அடிக்க இவளை கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்ச இவளோட அம்மா நம்ம பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இவளுக்கு பின்னாடி பெரிய சதி வலையே இருக்கு. இவ அவனுங்க கையில மாட்டினா பாவம், இந்த பொண்ணோட வாழ்க்கை நிச்சயமா பாழாயிடும். தன்னிடம் வைத்தி பகிர்ந்த தகவல்களான நவநீதத்தின் தில்லுமுள்ளு வேலைகளும் அதில் ஏதோ ஒரு காரணத்தினால் செபாஸ்டியனின் இறப்பும் பின்பு ஹோட்டல் லீஸ் என்ற பெயரில் நவநீதத்திற்கு சென்றதையும் சொல்லி, பிறகு இந்த காடுல இருந்த வைத்தியநாதன் இவங்க குடும்ப வக்கீல் மட்டுமில்ல, அவர் இவளுக்கு பெரிய பாவாம்.
லீகன் கார்டியன் வேற. அவர் வரேன்னு சொல்லியிருக்கார். இவளை அவர்கிட்ட ஒப்படைத்து விடலாமா என்று கேட்டார். முரளியும் பவானியும் ஒரு சேர மறுத்தனர். எங்களை நம்பி ஒப்படைத்ததை நாங்கள் எங்க கிட்ட கொடுத்த ஆள்கிட்ட தான் திருப்பி சேர்ப்போம். அது வரைக்கும் எங்கள் இருவரில் ஒருவர் அவளுக்கு பாதுகாப்பாக இருப்போம். வேற யாரையும் நம்பி கொடுக்க முடியாது என்ற முரளி காரணத்தை விவரித்து சொல்ல அதை பவானியும் ஆமோதித்தார். டேய், பைத்தியக்காரத்தனமா பேசாதடா. அவனுங்க உன்னை கடத்தி மூலமா அவளை தங்கள்கிட்ட வர வைக்க பார்க்குறாங்கன்னு தோ மன்சூர் மூலமா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உள்துறை அமைச்சர் பையன் இவனுங்களுக்கு பயங்கர சப்போர்ட் வேற. படபடக்கும் ஹரிஹரனை தன் கைகளை உயர்த்தி பேசாமல் இருக்குமாறு ஜெயலட்சுமி கை அசைத்துவிட்டு முரளியை ஆழ்ந்து பார்த்து, இப்போ அவ இருக்கிற நிலையில விட்டா கூடிய சீக்கிரம் தனக்கு என்ன நடந்ததுன்னு யோசிக்க ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் பயந்து பைத்தியக்கார நிலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. நான் குமுதினி நாத்தனார் சாந்தினியிடம் இவளை கவுன்சிலிங் கூட்டிக்கிட்டு போகணும். ஏன்னா இது சாதாரண மன இயல் பிரச்சனை மட்டுமில்ல, பாலியல் வன்முறையால் ஏற்பட்ட உடல் மற்றும் மன காயத்திற்கும் சேர்ந்த பிரச்சனை. அதனால அவங்க கிட்ட தான் போக போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அவளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அவளுக்கு நடந்த உண்மையை புரிய வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இப்போ அப்படி செய்யாம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தெரிஞ்சா அவ ஒன்று தற்கொலை பண்ணிக்கலாம், இல்லை தன்னோட கூட்டுக்குள்ள அடங்கலாம், இல்லை வாழ்க்கையில யாரையும் நம்பாம பயந்து இன்செக்யூர் ஃபீலிங்ஸ்ல தன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கலாம். இந்த உண்மை தெரிஞ்சா இவளுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான். ஆனா இதையெல்லாம் மறைச்சு இந்த இன்சிடெண்ட்டை சுத்தமா மறக்கடிச்சிடலாம். இவளை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல நாளைக்கு வர்ற இவளோட வாழ்க்கை துணைகிட்ட இந்த உண்மையை சொல்லித்தான் கல்யாணம் பண்ணணும். அப்பதான் இவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இவளை அவளோட பெரியப்பா லீகல் கார்டியன் வந்து கேட்டா அவங்க கிட்ட நாம் இவளை அனுப்ப முடியாதுன்னு சொல்ல அழுத்தமான காரணம் வேண்டும். என்ன செய்யறது சொல்லு? அம்மா, உனக்கு சம்மதம்னா தர்ஷினி குறிப்பிட்ட வயசு வந்ததும் நம்ம வீட்டு மருமகளா எடுத்துக்க போறதா சொல்லிடுங்க. அதுவரை அவள் உங்களிடம் வளருவாள் என்பதையும் தெரியப்படுத்துங்க. மகனை உற்று பார்த்த ஹரிஹரன், என்னடா காதலா, அதுவும் இந்த வயசுலேயா? இப்போ உனக்கு வந்திருக்கிறதுக்கு பேரு பரிதாப உணர்ச்சி தான், வேற எந்த மண்ணாங்கட்டியும் இல்லை. நீயே உன்னை பத்தி சரியா தெரியாம பேசாத. ஒரு தடவை வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான். வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சு அது சரிதானான்னு புரிஞ்சதுக்கு பின்னாடி தான் அதை வெளியே விடணும். நீ சொல்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெருசு. அதெல்லாம் அவசரத்துல எடுக்க முடியாது. அப்பா, அவளை எனக்கு 2 வருஷமா தெரியும். அவளோட குறும்புகள், அழகு, அதே சமயம் பேச்சு செம கியூட்பா. ஒரு தடவை மட்டுமே கேட்ட பாட்டை அதுல எப்படி பாடியிருக்காங்களோ அப்படியே திருப்பி பாடுவாப்பா. எனக்கு அவளை இப்ப இல்ல 2 வருஷமாவே ரொம்ப பிடிக்கும். கண்களில் ஆர்வம் மின்ன தர்ஷினியை பற்றியும் தனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும் என்பதையும் விவரித்தான். டே அறிவுகட்ட மடையா, உனக்கு வந்திருக்கிறது இன்பாச்சுவேஷனே தவிர வேற ஒண்ணும் இல்லடா. அது சரி, நீ உன்னோட நிலைமைய மட்டும் வச்சு பேசுறியே, அவளுக்கு ஒரு மனசு இருக்குடா. அது எப்படி என்னங்கிறது நமக்கு என்ன தெரியும்? நீ அவளை லவ் பண்ணலாம், உங்க அம்மாவும் நானும் அதுக்கு சம்மதிக்கலாம். ஆனா அவன் நாளைக்கு அதுக்கு சம்மதிக்கணும் இல்ல? அவளுக்கு உன் மேல ஈர்ப்பு வரணும் இல்ல? வந்தாதான் நல்ல வாழ்க்கை, இல்ல அது நொந்த வாழ்க்கையா மாறி போயிடும். அம்மா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. நீங்க அவளை படிக்க யூஎஸ் கூட்டிக்கிட்டு வரணும். அவ உங்க பாதுகாப்புல தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவ என்னை பிடிக்கலைன்னு சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். மகனின் வார்த்தைகளை கேட்டு சந்தோஷம் கொண்ட ஜெயலட்சுமி ஹரிஹரனை பார்த்து, முரளிப்பா, கிரிமினல் அவனே இவ்வளவு பிளான் போடும்போது இந்த மாதிரி கிரிமினல் பக்கங்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற பத்திரிகை துறையை சேர்ந்த நமக்கு எவ்வளவு பிளான் பண்ண தெரியணும். என்ன, நாம கண்டுக்காம அவனுங்க கூட விளையாடணும். பார்க்கலாம், நாமளா இல்ல அவனுங்களான்னு. முதல்ல சில வேலைகள் செய்யணும். நாம இவளை யாருக்கும் தெரியாம இங்கிருந்து சாந்தினியோட வீட்டுக்கு கொண்டு போகணும். அது தவிர இவளுக்கு வேற பேர் மாத்தணும். இவ உடம்பு குணமான உடனே வெளிநாட்டுல படிக்க போறா. ஆஸ்திரேலியா இல்ல அமெரிக்காவில் என்னோட கண்காணிப்பின் கீழ், பவானி முரளியோட பாதுகாப்புக்குள்ள. அதற்கான முதல் கட்டமா இனிமே நாங்க 3 பேரும் ஒன்னா இருக்கக்கூடாது. இவளை எங்கிட்ட விட்டுட்டு இவங்க 2 பேரும் அமெரிக்காவுக்கு போகட்டும். பின்னாடி இவனுங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நான் அவளோட அமெரிக்கா பறக்கிறேன். ஜெயலட்சுமி பேசுவதை ஆர்வமாக கேட்டு கொண்டிருந்த ஹரிஹரன், பப்புமா,
எதிரியை என்னைக்குமே லேசா எடை போடக்கூடாது. அவன் கிரிமினல் மட்டும் இல்ல, அரசியல் செல்வாக்கு வேற நல்லாவே இருக்கு. அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளவு சொன்ன சரி, இந்த பவானியை எப்படி அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும்? அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? அதையும் சொல்லு. ஏன் அத்தான், ஜேர்னலிசத்தை பால பாடமாவும் பிளான் போடுறது, ஸ்கெட்ச் போட்டு பிடிக்கிறது எல்லாத்தையும் துருவி துருவி விசாரிச்சு உண்மையை வெளிக்கொணர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, இதையெல்லாம் சப்ளிமெண்டரி பாடமாகவும் சொல்லி கொடுத்த உங்களுக்கு நான் பவானியை அமெரிக்கா அனுப்ப பிளான் நான் போடணுமா என்ன? ஜெயலட்சுமி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த முரளி, ஓஹோ, நான் உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு பிறக்க காரணம் இதுதானாம்மா? எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுத்து கடைசியாக உங்களுக்கு ரொமான்ஸ் பாடத்தை அப்பா சொல்லி கொடுத்ததால தான் நான் வர்றது லேட்டாக ஆகியிருக்கு. கிண்டல் அடிக்க அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். போக்கிரி பயலே, செல்லமாக கடிந்தபடி சிரித்து கொண்டே மகனின் தலையை கலைத்து தன்னோடு சேர்த்து கட்டிப்பிடித்து கொண்டார் ஹரிஹரன். நவநீதம் தன்னை விட்டு அம்மாவும் பெண்ணும் தப்பித்து விட்டார்கள். தன்னிடம் உள்ள துருப்பு சீட்டை இந்த பத்திரிகையாளன் இடையில் இருப்பதால் பயன்படுத்த முடியாது. பத்திரிகைக்காரனை அப்புறப்படுத்த ஒரே வழி அவன் பிள்ளையை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதுதான். அதற்காக முரளியை கடத்தவும், அது மட்டுமல்லாமல் முரளிக்கு உதவிய அந்த திருநங்கையை ஒரு வழி செய்யவும் முடிவு செய்து பிளான் போட்டான். அடர் இரவின் மத்தியில் தர்ஷினி சேர்க்கப்பட்டிருந்த ஹாஸ்பிட்டலின் பின்பக்க வழியாக மனோ தத்துவ மற்றும் பாலியல் துறையில் டாக்டராக இருக்கும் சாந்தினியின் இருப்பிடத்திற்கு ஜெயலட்சுமி வந்து சேர்ந்தார். இரவு கரைந்து விடியலுக்கான நேரத்தின் அருகாமையில் நவநீதம் போட்ட பிளான் அறிந்த ஹரிஹரன் எவ்வாறு தன் மகனையும் தங்களிடம் ஒப்படைத்த சிறு பெண்ணின் வாழ்க்கையையும் அவளுக்காக தன் உயிரை பணயம் வைக்க முன் வந்த சிவமாக பிறந்து சக்தியாக மாறி அவளின் ஒரு நாமம் கொண்ட பவானியை காப்பாற்றி நாட்டை விட்டு வெளியே அனுப்புவது என்று பிளான் போட்டு அதை எவ்வாறு முடிப்பது என தீர்மானம் செய்தார். திங்கள்கிழமை காலை 10 மணிக்கு கதிட்ரல் சாலையில் இருந்து வேகமாக வந்த யமஹா பைக் அமெரிக்க கான்சால்ட் முன்பக்க பெரிய கதவின் அருகில் வந்து தன் பாக்கெட்டில் இருந்து பாஸ்போர்ட்டை எடுத்து காட்ட படீர் என்ற பெரிய கதவுகள் திறக்க வேகமாக பைக் உள்ளே சென்று மறைந்தது. அவர்களை துரத்தி கொண்டு வந்த சுமோவும் பின்னால் வந்த ஒரு போலீஸ் ஜீப்பும் சிறிது முன்னாடியே தேங்கி நின்றன. பெரிய கதவின் வழியே உள்ளே நுழைந்த அந்த பைக்கை ஓட்டி வந்தவன் முகத்திலும் கை கால்களிலும் காயங்கள் காணப்பட்டன. அந்த இளைஞனுக்கு பின்னால் அமர்ந்த யுவதியின் தோள்பட்டை மற்றும் இடது கையில் அரிவாள் வெட்டும் காணப்பட்டது. மூக்கில் இருந்து லேசாக ரத்தம் வந்து கொண்டிருந்தது. வலது கை இயல்பான நிலையை விட பருத்து வீங்கி காணப்பட்டது. இறங்கிய அந்த இளைஞன் உள்ளிருந்து வந்த ஆபீசரிடம், நான் முரளிகிருஷ்ணன், அமெரிக்க சிட்டிசன், தோ என்னோட பாஸ்போர்ட், இங்கே தான் படித்து முடித்தேன். எங்கள் அப்பா இந்த நாட்டில் பத்திரிகை வைத்து நடத்துகிறார். அவரின் புதிய எதிரியான இந்த மாநிலத்தின் உள்துறை அமைச்சரின் மகன் மற்றும் அவரின் தீவிர விசுவாசி ஒருவரும் என்னை கடத்தி செல்ல முயன்ற பொழுது என்னை காப்பாற்றினார் இந்த சகோதரி. இதற்கு இந்த மாநிலத்தின் போலீஸும் உடந்தை. நீங்களே இப்பொழுது வெளியில் இருக்கும் கேமராவை இயக்கினால் தெரியும். எங்களை துரத்தி வந்த சுமோ வண்டியும் அதற்கு பாதுகாப்பாக வந்த போலீஸ் ஜீப்பும் அங்கே இருப்பதை பார்க்கலாம் என்ற நிலைமையை விவரிக்க அந்த அதிகாரி செக்யூரிட்டி கேபின்ஸ் என்று பார்த்துவிட்டு இவர்களை உள்ளே அழைத்து சென்றார். பவானிக்கும் முரளிக்கும் மருத்துவ உதவி அளிக்கப்பட்டு இருவரும் வெளியில் சென்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால் பவானி ஒரு அமெரிக்க குடிமகனை காப்பாற்றியதால் தன்னுடைய நாட்டில் அவர் வாழ்வதற்கான சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் அடைக்கலமாக வந்த அகதி என்ற அடிப்படையில் தூதரகம் அவருக்கு தற்காலிக அமெரிக்க குடியுரிமை வழங்கி பலத்த பாதுகாப்போடு அமெரிக்காவிற்கு இருவரையும் அனுப்பி வைத்தனர். அங்கு சென்ற பவானி முதல் 3 மாதங்கள் போலீஸ் கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டு அவரின் நன்னடத்தை சோதிக்கப்பட்ட பின்பே சாதாரண சிட்டிசனாக வாழ அனுமதிக்கப்பட்டார். இந்தியாவில் அந்த 3 மாத காலத்தில் வைத்தியநாதனின் ஒப்புதலுடன் சுபா பிரியதர்ஷினி இந்திரா பிரியதர்ஷினியாக மாற்றப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு நடை உடை பாவனைகளில் திருத்தம் செய்ய பவானியின் திருநங்கை சகோதரிகளின் மூவர் மூலமாக அவள் சென்னையில் இருந்து மும்பையில் இருக்கும் ஜெயலட்சுமியிடம் ஒப்படைக்கப்பட அங்கிருந்து அமெரிக்காவிற்கு சென்று சேர்ந்தார்கள். ஒரு குயில் குஞ்சு கிளிகள் வாழும் கூட்டிற்கு அடைக்கலம் புகுந்ததை ஏற்ற இரக்கத்துடன் சொல்லி கொண்டு வந்த முரளி இந்துவை பார்த்து, நீ அடிக்கடி கேட்பியே, ஏன் அத்தை இந்தியாவுக்கு கொண்டு போகலைன்னு? அதுக்கு இதுதான் காரணம். தன் தாயின் உடல் என்று சொல்ல முடியாமல் வித்தாக சொல்லி முடித்தான்.
இந்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நிகழ்ந்து நீண்ட 9 வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்த அத்தையின் பூத உடலை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கும் என்ன சம்பந்தம் என்ற குழப்ப பார்வையை முரளி மேல் வீசினாள். புரியலையா? அம்மாவுக்கு நான் தான் கடைசி காரியங்கள் பண்ண வேண்டும். நீயும் கண்டிப்பாக இங்கே வந்தாக வேண்டும். நீ இல்லாமல் அவர்களின் கடைசி நிகழ்வுகள் இருந்தால் அம்மாவுக்கு மனசாந்தி ஏற்படாது என்று அப்பா நினைத்தார். இங்கு அம்மாவை கொண்டு வந்தால் அப்பாவின் பின்னால் நவநீதம் ஆள் வைத்திருக்கிறான். அப்பொழுது என்னையும் உன்னையும் கண்டு கொள்வான் என்பதனால்தான் இங்கு கொண்டு வரவில்லை. அதனால் தான் அப்பாவும் இறுதி நிகழ்ச்சிக்கு அமெரிக்கா வரவில்லை. கனத்த குரலில் முரளி சொல்லி முடித்தான். ஹரிஹரன் இந்துவை பார்த்து, இப்ப கூட என் பின்னாடியே ஆள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நான் எப்படி இன்று இங்கே வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு பதிலாக துணை ஆசிரியர் ஜெகநாதனின் தம்பி பத்மநாபன் என்னை மாதிரி உடல் அமைப்பு உடையவர். இருவரும் நம்ம இந்திரா நகர் வீட்டில இருந்து கிளம்பி கார்ல ஹைதராபாத் போறாங்க. அவங்கள அப்படி அனுப்பிச்சுக்கிட்டு நான் நம்ம ஆபீஸ் பின்பக்க வழியா டாக்ஸி எடுத்துக்கிட்டு வந்து இடையில உங்க மாமா அனுப்பிச்ச கார் மூலமா இங்க வந்திருக்கேன். இதுதான் நிலைமை. அமெரிக்காவில் நடக்க போகும் கல்யாணத்துக்கு கூட நானும் வைத்தியும் வர மாட்டோம் என விவரிக்க, தனக்கான எந்த விதமான இரத்த பந்தமும் இல்லாமல், எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல், மனித நேயம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட அம்மூவரையும் இறந்த பிறகும் இன்றும் தன்னுடைய நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவளின் அத்தை அம்மாவும் தனக்காக செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்துவின் கண் முன்னே படமாக விரிய, தன்னுடைய நிலை மறந்து அவர்களின் தியாகங்கள் மட்டுமே அவளை நிலை குலைய செய்தது. பணம் என்ற ஒரு மதிப்புள்ள காகிதத்துக்காக தங்கள் வாழ்க்கையில் விளையாடிய நவநீதத்தின் மீது கணக்கற்ற கோபம் எழ, அந்த நினைவுகளின் தாக்கத்தால் இந்துவின் முகம் தணலாக மாற, பிறிதொரு சோஃபாவில் அமர்ந்திருந்த ஸ்டீபனை நோக்கி, சின்ன மாமா, லான்ச் போட் எல்லாம் உங்க மேற்பார்வையில தானே இருக்கு? ஆமாம் பாப்பா, ஏன் கேட்குற? நாம புதுசா வாங்கி இருக்கிற அந்த ஐலாண்ட் எங்க இருக்கு பெரியமாமா? அதுவா பாப்பா, கேரளாவில் ஆலப்புழா கிட்ட காயில் சூழ்ந்த இடம்தான். உன் அத்தம்மா சொன்னாங்கன்னு வாங்கினது. ஹோட்டல் பில்டிங் எல்லாம் இருக்கு. எந்த பேர்ல பதியறதுன்னு குழப்பத்துல பழைய பேர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவும் நம்ம பழைய ஆளுங்களை கொஞ்சம் பேரும் அதுல வேலை பார்த்தவங்க சிலரும் இருக்காங்க. சின்ன மாமா, நமக்கு விசுவாசமான ஆளுங்க கொஞ்சம் பேரை ரெடியா இருக்க சொல்லுங்க. நவநீதம் இப்ப இங்க இல்ல. நான் அவன் பையனை பேசி நைஸா கூட்டிட்டு வரேன். அவனை லான்ச்ல கடலுக்கு உள்ள கொண்டு போய். அவள் பேசி கொண்டிருக்கும் போதே ஸ்டீபன் கல்லை கட்டி கடலில் ஆழ்த்திடுவான் பாப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு பக்க பலமா நாங்க இருக்கோம். எங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சு அவனை சும்மா விடலாமா? ஆமாம் தம்பி, அவனுங்களை சும்மா விடக்கூடாது என்று சவேரியாரும் தூபம் போட்டார். உஷ், உங்க 2 பேருக்கும் பொறுமையே கிடையாதா? நான் முழுசா இன்னும் சொல்லி முடிக்கல. 11 வருஷமா அப்பனும் புள்ளையும் ஆடின ஆட்டத்துக்கு அவ்வளவு சீக்கிரமா புள்ளகாரம் சாக கூடாது. அவனை லான்ச்ல தூக்கி போட்டுக்கிட்டு போய் அவன் முதுகுத்தோலை உரிச்சு போட்டு அந்த ஐலாண்ட்ல போட்டா புழு ஒரு பக்கமும் காக்கா குருவி கழுகு ஒரு பக்கமும் கொத்த கொத்த அவன் செத்த பிறகு கன்னியாகுமரிக்கு தெற்கே ஒரு 40 நாடிகள் தாண்டி கொண்டு போய் கடல்ல வீசிட்டு வரணும். சதை மூலமாக தனக்கு நல்ல வாழ்க்கை தேட நினைச்ச அவனுங்களுக்கு தன்னோட சதை மற்ற உயிரினங்களுக்கு உணவாகும் போதுதான் அவன் செய்த தவறு தெரியும். ஆவேச குரலில் அவள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த பவானியும் முரளியும் தாங்கள் வளர்த்த பெண்ணுக்குள் எவ்வாறு இவ்வளவு கொடூரம் புகுந்தது என்ற ஆச்சரியமும் வேதனையும் கொண்டனர். வைத்தியம் ஹரிஹரனும் இவள் இவ்வாறு செய்தால் நாளை இவளுக்கு என்ன பிரச்சனைகள் வருமோ என அஞ்சினார்கள். இந்துவின் பேச்சால் ஏற்பட்ட அதிர்ச்சியையும் அதனால் ஏற்பட்ட மௌன நிலையையும் வைத்தி கலைத்தார். பாப்பா, நீங்க சொல்றது எதுவுமே ஒத்து வராது. காரணம் என்னன்னா, நீங்க அந்த ஐலாண்டுக்கு கூப்பிட்டா அவன் உடனே வருவானா? அதுவும் தனியா வர அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சரி, அப்படி வந்தாலும் முதுகுத்தோலை உரிக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா என்ன? அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான். சரி, நீ உரிச்சு அவனை ஐலாண்ட்ல வச்சா கழுகுகள் வட்டமிட்டு கோஸ்டல் கார்ட்ஸ் சந்தேகம் வந்து உள்ள வந்தா ஐலாண்ட் மட்டுமில்ல எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுவான். எதை செய்தாலும் புரிஞ்சு செய். இந்துவின் அம்மம்மா வைத்தியை பார்த்து, அப்போ அவன் செய்த வேலைக்கு சும்மா விட சொல்றீங்களா? இவனை தண்டிக்காம விட்டா எத்தனை பொண்ணோட வாழ்க்கைகளை நாசம் பண்ணுவான், எத்தனை பெத்தவங்களுக்கு வேதனையை கொடுப்பான் அந்த நாசகாரன் என்று ஆவேசமாக பேசியவரை பார்த்த இவாஞ்சலின், அம்மா, அவளே சும்மா கொடையில சாமி வந்தது கணக்க ஆடுறா. நீ வேற அதுக்கு கொட்டு அடிச்சுக்கிட்டு திரியற.
பேசாம இரு, அதுதான் குடும்பத்து ஆம்பளை 2 பேரு பெரியவங்க இருக்காங்களே, அவங்க பார்த்துப்பாங்க. கோபத்தின் வடிவமாக அமர்ந்திருந்த தன் மகளை பார்த்து, என்னடி பேசுற அறிவுகட்டத்தனமா? இதுக்காகத்தான் நாங்க 12 வருஷமா போராடினோமா? உங்க அப்பாவும் இதுக்காகத்தான் செத்தாரா? அதை பார்த்துக்கிட்டு உங்க பாட்டனும் சும்மா இருந்தாரா? இதெல்லாம் செய்யறது எங்களுக்கு தெரியாது? அவ்வளவு ஏன், இதோ உட்கார்ந்துருக்காரே உங்க பெரியப்பா மாமாப்பா, அவங்க கிட்ட கேளு. நான் வச்சிருந்த பேக்ல ரிவால்வர் ஃபுல்லா லோடு பண்ணி அன்னைக்கு என் கையில தான் இருந்தது. அதுவும் சைலன்சர் பொருத்தினது. எனக்கு சுடவும் தெரியும், அதற்கு பயிற்சியும் உண்டு. துப்பாக்கிக்கு லைசன்ஸும் உண்டு. 6 தோட்டாவில் 2 தோட்டாவை அப்பனும் புள்ளையும் நம்ம ரூமுக்கு வந்தாங்களே அப்போதே. இல்லாட்டா கார் பார்க்கில் வச்சு போட்டு இருக்க தெரியாது எனக்கு? ஏன் அதுக்கு முன்னாடியே உங்க அப்பனுக்கு தெரியாது அவனுங்க சோழிய முடிக்க? எதுக்கு பொறுமையா இருந்தோம்? நல்லா வாழற நம்ம பத்தி 4 பேர், நல்லது பேச 10 பேர் இருந்தா கெட்டது பேச 4 பேர் இருப்பாங்க. அவங்க தேவையில்லாம இன்னும் அதிகமா பேசி உண்மை இல்லாத விஷயங்களை சொல்லி அந்த 4 பேரை 40 பேரா மாத்த வேண்டாம்ங்கிற எண்ணம் தான் எங்களை அந்த இடத்துல சூழ்நிலை கைதியா நிக்க வச்சது. துஷ்டனை கண்டா தூர போக சொல்றது கோழைத்தனம் இல்ல, அதுதான் அறிவான செயல். காரணம், அவன் நிலைக்கு நாமும் இறங்கினா அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. ரோட்ல போகும்போது வெறிநாய் ஒன்று நம்ம கடிக்க வந்தா அந்த இடத்த விட்டு நாம விலகிடுவோமே தவிர, அந்த நாயை போய் நாம கடிக்க கிளம்பினா அது அறிவான செயலா? என்னை பொறுத்த வரைக்கும் துஷ்டர்கள் எல்லாம் வெறிநாய் போன்றவர்கள் தான். அந்த வெறி நாயை கொல்லணும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வெறிநாய்க்கு வெறி முத்தி பின்னாடி தான் ஓட விட்டு லாரி அடிச்சு சாக அடிக்கணும். நவநீதத்தை உங்க மாமா அப்பா சும்மா விடமாட்டார், ஏதாவது செய்வார். அதுவரை நீ பொறுமையா இரு என மகளை கடிந்தும் சமாதான அறிவுரை வார்த்தைகளை சொல்லிய இவாஞ்சலின் பிறகு தன்னிடமிருந்த ரிவால்வரை எடுத்து அனைவருக்கும் பார்க்கும்படி வைத்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.